இந்த கடகராசிக்கு இது எல்லாமே கடந்த வருஷத்துல டைவர்ஸ் வரைக்கும் போறது, வேலையை விட்டு தூக்குறது, இதெல்லாம் நடந்திருக்கும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம், ஏன் ஜனவரியில இருந்தே எதிர்பார்க்கலாம், மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். சோ உங்களுடைய மரியாதை உயருகின்ற நேரம் இப்போ. மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு, மே மாசத்துக்கு அப்புறம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எதெல்லாம் இத்தனை நாளா நீங்க எதிர்பார்த்து நடக்கலையோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்குங்க. கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அதாவது கடந்த 2.5 வருஷம் 3 வருஷமா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம், ஸோ கிட்டத்தட்ட 2020 நீங்கள் ஏகப்பட்ட அவஸ்தைகளை, நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவள் உங்கள் முதுகுல எல்லாம் குத்தியிருப்பா, யாரை நம்பினீங்களோ அவகிட்ட ஏமாந்து போயிருப்பாள், உங்களுக்கு பணம் முடக்கம் ஏற்பட்டிருக்கும், உங்கள் உறவுகளுக்குள்ள பகைமை பாராட்டி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால், இந்த கடகராசிக்கு இது எல்லாமே கடந்த வருஷத்துல டைவர்ஸ் வரைக்கும் போகிறது, வேலையை விட்டு தூக்குறது, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் எந்த கணவனோ எந்த மனைவியோ கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ, இப்போ அதே நபர் உங்களை தேடி வருவாங்க. இந்த வருஷம் 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம், ஏன் ஜனவரியிலேருந்தே எதிர்பார்க்கலாம், மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். அக்டோபரில் குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார், அப்போ எங்களுக்கு என் மனைவி இல்லை, என் கணவர் அக்டோபர் மாதம் வரைக்கும் வரமாட்டார் அப்படின்னு கேட்பீங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, இது ஜனவரியிலையும் நடக்கலாம், அடுத்த அக்டோபர்லையும் நடக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிட்வீன் ஜனவரி டு அக்டோபர் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும், அவ்வளோதானே தவிர, பட் 100% இது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகமான காலகட்டம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் வேலை போயிடுது சார், வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, வருமானம் இல்லை, எங்கள் வீட்டில் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட நிலம் இருக்குது ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல, இப்படிப்பட்ட விஷயங்கள் சொன்னவங்க இது. அதே மாதிரி வியாபாரம் இல்லை, வியாபாரம் படுத்துடுது சார், வியாபாரத்தை இழுத்து மூடிட்டேன் சார், இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் இந்த படுத்த வியாபாரம் இல்லை, இழுத்து மூடின வியாபாரத்தை புதுசாக திறக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. பேங்க்ல இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் லோன் அப்ளிகேஷனே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பேங்க் மேனேஜரை உங்களை தேடி ஃபோன் பண்ணுவார். சார், என்ன சார் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வரவே இல்லை, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லோன் சேங்ஷன் பண்ணுவேன் சார், எனக்கு என்னோட லிமிட்குள்ளே இருக்குது சார் உங்களுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ லோன் சேங்ஷன் ஆகிறது, உங்களுக்கு கைமாத்து கிடைக்கிறது, உங்களை தேடி உங்கள் நண்பர்கள், கடந்த கால நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி என்ன மச்சான் அப்படி இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என்கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குடா, நான் யாராருக்கோ கொடுத்துட்ருக்கேன், நான் ஏன் உனக்கு கொடுக்கக்கூடாது, நீ பண்ணுடா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. ஸோ உங்களுடைய மரியாதை உயருகின்ற நேரம் இப்போ. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. குரு விரயஸ்தானத்துக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் போறாரு, அக்டோபர் வரைக்கும். அதாவது மிதுன ராசியில, கடகராசிக்கு விரயஸ்தானம்னு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது மே மாசத்துல அந்த இடத்துக்கு வரும்பொழுது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு, மே மாதத்துக்கு அப்புறம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு. அதே மாதிரி நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வருது. 4, 6, 8 ஆகிய இடங்களை குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு நிலத்துல முதலீடு பண்ணலாம், வீடு வாங்கலாம், வீட்டை பராமரிப்புக்கு செலவு பண்ணலாம், வீட்டை இடிச்சு மேலே கட்டலாம். உங்கள் வீட்டில் மாடியில் காலியாக இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ரூம் போட்டு வாடகைக்கு விடலாம். இந்த மாதிரி பல டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, திருமண யோகமும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை துணை கூட சேர்ந்து நீங்க ஃபாரின் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கிரீன் கார்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் இத்தனை நாளா நீங்க எதிர்பார்த்து நடக்கலையோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்குங்க. நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 3ஆம் இடத்தை சனி பார்க்க போறாரு. கடகராசிக்கு 3ஆம் இடம் கன்னிராசியை பார்க்க போறாரு. மனசுல தைரியத்தை கொடுப்பார். மனசுல தைரியத்தை எடுத்து நீங்க இத்தனை நாளா பேபி ஸ்டெப் வச்சிருப்பீங்க பிசினஸ்ல, சின்ன சின்ன காலடி வைக்கலாம். நான் 5,000 ரூபாய் பிசினஸ் பண்றேன், 10,000 ரூபாய் பிசினஸ் பண்றேன். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2025 நீ வில் டேக் பிக் லீப்ஸ். அதாவது பெரிய பெரிய தாவல்கள் நீங்க செய்வீங்க. இங்கேருந்து அங்கே தாவறது, அங்கேருந்து அங்கே தாவறது.
ஸோ உங்கள் பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக புதிய முதலீடுகள் கிடைக்கும். அதை முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்த, அதாவது உங்களுடைய வருமானத்திற்குண்டான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இந்த சனி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு இருக்குது, ஆனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது, தைரியமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பிட்வீன் மே டு அக்டோபர் திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் விட்டா டிசம்பருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சான்ஸ் வருது. அது சந்தோஷமா இருக்கும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ இந்த ஆண்டில் எங்களுக்கு சில நெகட்டிவும் சொல்லியிருக்கீங்க, பல பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க சார். அந்த நெகட்டிவ் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நடக்காமல் இருக்காது, நடக்கும். ஆனால் அந்த நெகட்டிவ் நடந்ததுன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கான்ஃபிடென்ஸையும் நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது குரு வழிபாடு பண்ணணும், குரு பகவானை வழிபடணும். இதில் குரு பகவான்னா போயிட்டு உடனே நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை இல்லை தட்சிணாமூர்த்தி பகவானை அப்படி மட்டும் கிடையாது. உங்கள் கண்ணெதிரில் இருக்கக்கூடிய உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் கண்ணெதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அந்த மென்டார், அவங்களுமே குரு தானே. அவங்கள பார்த்து அவங்களுக்கு நலம் விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றுமே இல்லையா, அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும்னு சொன்னாங்கன்னா அவங்க 2 வீலர் எடுத்துகிட்டு போங்க, கார் எடுத்துகிட்டு போங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க, இருந்து கூட்டிகிட்டு திருப்பி வீட்டில் ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது சூக்ஷ்மங்கிறது என்னங்கிறது, வி ஷுட் நோ தி நுவான்சஸ். நீங்கள் உங்கள் டீச்சருக்கு போய் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு உடனே காலமிக்கி விடணும், இல்லை அவங்களுக்கு குளிப்பாட்டி விடணும், அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னங்கிறது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரிய மனுஷன் எவனுமே தன்னோட தேவையை சொல்ல மாட்டான். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சமூகத்தில் பெரிய மனிதர்கள், அதாவது நான் சொல்கிறது உழைப்பால் முன்னேறியவர்கள், தொழில் செஞ்சு, அதாவது சுய தொழில் செஞ்சு வியாபாரம் செஞ்சு அதில் முன்னேறியவர்கள். நான் கலைத்துறையை பற்றி பேச மாட்டேங்க, அதில் நிறையா குழப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி உழைப்பினால் முன்னேறியவர்கள் யாருமே தன்னுடைய ஏதாவது ஒரு தேவை இருந்ததுன்னா போய் கேட்க மாட்டாங்க. அது கௌரவம் தடுக்கும். அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு இதை பண்ணிட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். இதை தவிர உங்களுடைய முன்னோர்களுக்கு பரிகாரம் பண்ணணும். இந்த புரட்டாசி அமாவாசை, உங்கள் வீட்டில் அப்பாவோ இல்லை தாத்தாவோ இறந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை, மாதம் வரக்கூடிய அமாவாசை, இதிலெல்லாம் தர்ப்பணாதிகளை கொடுக்க வேண்டும். இதுக்கு தர்ப்பணாதினா உடனே எங்கேயோ நம்ம பேர் என்ன ராமேஸ்வரத்துக்கு போனோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆத்தங்கரைக்கு போகணும்னு இல்லை, வீட்டில் கொடுங்க. ஏன்னா அப்பா இருந்தது வீடு, அப்பா இறந்தது வீடு. அதனால் அப்பாவுக்கு கொடுக்கறதோ முன்னோர்களுக்கு கொடுக்கறதோ நம்ம வீட்டில் கொடுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கூட திருமணம் கூட வீட்டில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த மந்திரங்கள் வீட்டில் ஒலிக்கும் பொழுது நம்ம வீட்டில் சுபிக்ஷ மழை கொழிக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. வீடு பார்த்தீங்கன்னா 8 கட்டு 4 கட்டு வீடு 8 கட்டு வீடுன்னு இருக்கும். இந்த தெருவில் ஆரம்பிச்சா 2 தெரு தள்ளி போகும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் மண்டபத்தில் போய் பண்ணுறோம். மண்டபம் கொழிச்சுட்டு இருக்கு. ஏன்னா மண்டபத்தில் மந்திரங்கள் ஒலிக்கிறது, மண்டபம் கொழிக்கிறது, வீட்டில் நம்ம க்ஷீணமாக போயின்னு இருக்கோம். அதனால் மந்திரத்தை வீட்டில் சொல்லுங்கள். கோயிலில் போயிட்டு 10 பேர் இருக்கிற இடத்துல எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கோயிலில் மட்டும்தான் மந்திரம் சொல்கிறேன். அப்படி கிடையாது. நான் கோயிலுக்கு போயிட்டு மந்திரம் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போனால் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். அங்கே என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை புதுப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான இடம் தான் கோயில். ஆனால் மந்திரத்தை வீட்டில் சொல்லணும். மந்திரத்தை வீட்டில் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அதிர்வலைகள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும். இதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். ஸோ இந்த கடகராசிக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ், ஏன்னா உங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டு பர்சன்டேஜ் சொல்லணும்ல, பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 to 85%. சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும், ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இவங்க எல்லாத்துக்குமே 80 to 85% வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷம் நிறைய ராசிக்காரங்க சந்தோஷப்பட போகிறாங்க. 1-2 ராசிக்காரங்க மட்டும்தான் கஷ்டப்பட போகிறாங்க, சங்கடப்பட போகிறாங்க. அவங்களையும் இந்த மற்ற ராசிக்காரங்க 85% வாங்குறவங்க அப்படியே கைகோத்து அழைச்சிட்டு வரணும். அப்படிப்பட்ட பலன்கள் இந்த கடகராசிக்கு இருக்குது. நல்ல பலன்கள் அமைந்திட நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்.